ஹெச்சிஎஃப் வந்து எவ்வளோமா 2 நம்பருக்கு 2, எல்சிஎம் வந்து 154, 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது கழிச்சிங்கன்னா 8 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னன்றது தான் கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து இதே மாடல் சம் வந்து 2 கேட்டிருக்காங்க. நீங்கள் பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதே மாடல் சம் 2 கேட்டிருப்பாங்க. இந்த மாடல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க குத்துக்கிட்ட வந்து எழுதியாச்சு. ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கழிச்சா வந்து 8 கூட்டினா நான் வருது தான் கேள்வி. இதுக்கு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். இது சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்மளே ஒரு இந்த 2 நம்பர் எடுத்துப்போமே 12, 15 2 நம்பரு. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எத்தனை ஆகும்? ஹெச்சிஎஃப் வந்து 3 வரும் இல்லையா? இந்த 3க்கு அப்புறம் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் எதுவும் இல்லை. அதனால வந்து இதுதான் ஹெச்சிஎஃப் வந்து இது 3, எல்சிஎம் வந்து இது எல்லாத்தையும் வந்து பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? எல்சிஎம் வந்து 60 கிடைக்கும். அடுத்தது வந்து இது ஆட் பண்ணால் இது 27. இது வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? இப்போ வந்து a - b வந்து கேட்குறாங்க. இப்போ இது நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கேள்வியில். a - b கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்கள். இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். ஓகேவா? இந்த ஹெச்சிஎஃப் கூட இப்போ பாருங்கள் 4, 5 இந்த ரேஷியோ மாரி வச்சுங்க. இந்த 4, 5 வந்து பெருக்குனா என்ன கிடைக்கும்? இந்த உண்மையான நம்பர் கிடச்சிடும் இல்லையா? புரிய நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெச்சிஎஃப் கூட இப்போ இந்த 4, 5 பெருக்குனா இந்த நம்பர் கண்டுபிடிச்சிடும். அப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சா போதும்? இந்த ரேஷியோ இந்த 4, 5 கண்டுபிடிச்சா இந்த 3 கூட பெருகி இந்த ஏன்னு எது பின்னு எது ஓகே அந்த 12/15 வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம்மில் வந்து 3 எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்பில் அடிக்கணும். எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்பில் ஆச்சுன்னா ஆகும் பாருங்களேன். அதாவது இந்த 3 வந்து ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிருன்னா இது கிடச்சிரும். அதாவது இதை டிவைட் பண்ணலாம். எல்சிஎம் இது 60, ஹெச்சிஎஃப் 3 ஆச்சா டிவைட் பண்ணால் ஆகும் 20 கிடைக்கும். அதாவது இங்கே பாருங்களேன் 20 4 × 5 இதுதான் வந்து 20. இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஃபேக்டர். இந்த எப்படி 20 வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்களேன். 20 வந்து 2 × 10 போட்டிங்கன்னா ஆகும். 2 × 10 போட்டுட்டு அப்போ இந்த ஹெச்சிஎஃப் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பெருக்குனா இது கிடைக்குன்னு சொன்னேன். இந்த 2 × 10 வந்து ஹெச்சிஎஃப்பால் பெருக்குனா கிடைக்கும் 6, 30 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானது 36. ஆனால் நம்ம ஆட் பண்ணால் 27 கிடைக்கணும். இப்போ இந்த 2, 10 எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வேறு என்ன ஃபேக்டர் இருக்குது பாருங்கண்ணா. 20 வரத்துக்கு வேறு என்ன ஃபேக்டர் இருக்குது? 4 × 5 எடுக்கலாம் இல்லையா? 4 × 5 எடுத்தால் தான் கரெக்டாக வரும். அப்போ 4 × 5 எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹெச்சிஎஃப் அதில் பெருக்குனா கிடைக்கும் நமக்கு 12, 15 கிடைக்கும் இல்லையா? அந்த 4/5 வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஹெச்சிஎஃப்பில் பெருக்குனா 12, 15 இது கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா நம்ம. அது வந்து ரெண்டுத்துக்கு கழிச்சா நான் வருது. ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் வந்து 3. ஓகேவா? இது வந்து ஏ, இது பி. கேள்வியில் வந்து மேக்ஸிமம் வந்து ஏ தான் வந்து பெரிய நம்பராக கொடுப்பாங்க. சரி, அது நம்ம எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்துருக்க நம்பர் இது. ஏ வந்து 15, பி 12 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ கழிச்சா இருக்குது 3. இந்த லாஜிக் தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த சம்முக்கு போகிறோம் ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்பால் டிவைட் பண்ணோம். ஹெச்சிஎஃப்பை அது எல்சிஎம்மை ஹெச்சிஎஃப்பால் டிவைட் பண்ணி ஃபேக்டர் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இது கிடச்சிரும் இல்லையா? இது வந்து கிடச்சிரும். இந்த இது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப்பால் பெருக்குனா கிடைக்கும் இந்த நம்பர் கிடைக்கும். இந்த லாஜிக் தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த சம்முக்கு பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பால் டிவைட் பண்ணனா கிடைக்கும் 77 கிடைக்கும். 77க்கு வந்து ஒரே நமக்கு இந்த ஃபேக்டர் மட்டும் தான் கிடைக்கும். பெரிய நம்பர் வந்து ஏ வச்சுங்க 11, 7. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஹெச்சிஎஃப்பால் பெருக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்கும்? இந்த ரேஷியோ வந்து 11:7 ஆச்சா பெருக்குனா கிடைக்கும் 22. அப்புறம் என்ன கிடைக்கும் 22. இந்த 7 வந்து 2 ஆட் பண்ணால் 14. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானது 36 தான் ஆன்சர். கழிச்சா நான் வருது. கழிச்சா வந்து 8 வருது. ஓகேவா? ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 36. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மோட ப்ரீவியஸ் இயர் சம்ஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் பாருங்கள்.